81வது சங்கீதத்தை நாம் இப்பொழுது ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த போகிறோம். எல்லாரும் இந்த சங்கீதத்தில் ஏற்கனவே நம்ம தியானித்த ஒரு சங்கீதம்தான். ஆனாலும் ஸ்தோத்திரம், இப்பாவது இடையில ஒரு முறை சில சங்கீதங்களை நம்ம வாசித்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம். சரி, இந்த நாளில் இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு 16 வசனங்கள் இதில் இருக்கிறது. 16 வசனங்களை கொண்ட இந்த சங்கீதமானது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஆசாப்பினால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். ஆசாப் லேவியனாக, ஆசாப் பாடகனாக இருக்கிற ஆசாப் எழுதின ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் ஒரு ஸ்தோத்திரம் முக்கியத்துவம் உள்ள சங்கீதம். என்னென்னா, ஒரு விடுதலை பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம், இந்த சங்கீதத்துக்கு என்ன பேர் சொல்லப்படுகிறது? ஸ்தோத்திரம், விடுதலை பாடல் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலே கித்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். சொல்லுங்க சோதரி, என்ன சங்கீதம்? கித்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இது ஒரு ஆசாபின் சங்கீதமாக காணப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது இந்த வசனங்களை பார்க்கும்போது ஒரு 3 பகுதியாக இந்த அதிகாரத்தை, இந்த வசனத்தை படிக்கலாம். 1 to 5 வசனங்களை கொண்ட ஒரு பகுதி. ஸ்தோத்திரம். அப்படின்னா ஆசாப் சொல்லுகிற வார்த்தை. சொல்லுங்க பார்க்கலாம். 1 to 5 வசனங்கள் ஆசாப் பேசுகிற வார்த்தையாக காணப்படுகிறது. அடுத்தது 6ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. 1 to 5 ஆசாப் சொல்லுகிற வார்த்தை. அடுத்தது 2ஆம் பகுதி 6 to 16 வசனங்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. சொல்லுங்க பார்க்கலாம், யார் கொடுக்கிற வார்த்தை? கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. சரி, இந்த 81வது சங்கீதம் 1 to 5 ஆசாப் இஸ்ரவேலுக்கு சொல்லுகிற அது ஒரு வார்த்தை. சொல்லுங்க, யாருக்கு சொல்லுகிற வார்த்தை? இஸ்ரவேலுக்கு சொல்லுகிற வார்த்தை. சரி, இப்போ நீங்க ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். 81:13 படிங்க. ஆமா, இது யார் சொல்ற? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. 81:13 மைக் கொடுங்கப்பா தம்பிங்களா, மைக் கொடுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் எப்படி இருக்கும்? நலமாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திரும்ப படிங்க. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய், இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். எப்படி இருக்கும்? நலமாய் இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னவா இருக்கும்? நலமாய் இருக்கும். இஸ்ரவேல் என் வழியில் நடந்தால் நலமாய் இருக்கும். எனக்கு செவி கொடுத்து என் வழியில் நடக்கணும். இதுதான் இப்போ எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் இப்போ எல்லாரும் அதை அப்படி செய்யறதில்ல. சோத்திரம். எல்லாம் கவனிங்க. ஒரு தாய் தாப்பா என்ன நினைக்கிறாங்க? என் பிள்ளை எனக்கு செவி கொடுத்து என் வழியில் நடக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. அல்லேலூயா. ஆனால் அதை பிள்ளைகள் நிறைவேற்றுறதில்லை. சோத்திரம். அதனால் வாழ்க்கையில் பிற்காலங்களில் நிறையா சிரமங்களை பிள்ளைங்க அனுபவிக்கிறாங்க. இது காரணம் என்னென்னா, பெற்றோர்களை அவமதிக்கிறதுனால் வருகிற வேதனை என்பதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம். சோத்திரம். அது மாதிரி ஆண்டவரையும் சிலர் அப்படி தான் பண்ணாங்க. ஆண்டவரையும் ஒழுங்காக ஏற்றுக்கொள்ளாமல், அவர் வழியில் நடக்காமல் இஸ்ரவேல் ஜனங்கள் பல துன்பத்துக்கு ஆளானாங்க, பல வேதனைகளுக்கு ஆளானார்கள். ஏன்னா தேவனை சரியாக அவர்கள் பின்பற்ற முடியவில்லை. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அவருக்கு செவி கொடுத்து அவர் வழியில் தான் நடக்கணும்னு விரும்புகிறாரு. அதான் எல்லாம் விரும்புவாங்க. அப்போ உண்டாங்கின தேவனை தான் விரும்பினார். மனுஷனை படைத்தவர் அவனை அப்படி தான் விரும்பினார். ஆனால் அவன் அதை செய்யலை, முடியல. சாசு எந்த பகுதியிலுமே விட மாட்டான்.
ஆமாம், அது தோத்துறேன். ஆண்டவருடைய வழியில் இன்னைக்கு நடக்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஆரம்ப காலத்தில் கூட நம்ம கொஞ்சம் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் வாழணுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்குன்னு சொல்லி பல வடிவங்களில் மக்கள் மத்தியில் இடைப்பட்டு இன்னைக்கு அவனுடைய காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். சோதரன். ஆனால் சில மக்கள் சொல்லுவதை விட சோதரன் அநேகர் இன்னைக்கு அந்த உறுதியில் எத்தனை பேர் இருக்காங்கலாம் சொல்ல முடியல. 100ல் இத்தனைலாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு தேவனற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவனை உடையவர்கள் சொற்பந்தான், தேவனைக்குரியவர்கள் சொற்பந்தான். அதுவும் ஒரு எலியாவோ ஒரு எலிசாவோ போலவோ ஒரு சகரியா போலவோ அல்ல ஒரு தாவீது தானியேல் போலவோ செயல்பட முடியாது. அந்த அளவுக்கு செயல்பட்டால் நம்ம உலகம் முழுவதும் அந்த நபருடைய பெயர் என்ன செய்கிறோம் வந்திருக்கும், நமக்கு நல்லா தெரியும். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ஒரு பல்கலைக்கழகத்தில் கூடி ஜெபம் பண்ணப்ப வந்த ஒரு எழுப்புதலே உலகம் முழுவதும் என்ன செஞ்சுது, பயங்கரமாக பிரகாசிச்சுது. அது மாதிரி ஒருத்தன் எழும்பினாலும் உலகம் முழுவதும் தெரிஞ்சிடும். ஆனால் யாரும் எழும்ப முடியல. சோத்திரன். அந்த காலத்தில் தான் எலியா எழும்ப முடியும், அந்த காலத்தில் தான் எலிசா எழும்ப முடியும். பார்த்தீங்களா? அந்த காலத்தில் தான் தானியேல் எழும்ப முடியும். ஸ்தோத்திரம். வேற இந்த மாதிரி காலங்களில் அவன் எழும்ப முடியாது. ஸ்தோத்திரம். ஏன்னா எழும்புறது இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு கோணத்தில் ஆண்டவரை சில இடங்களில் நம்ம விட்டுருக்குறோங்கிறத கர்த்தர் அதை தெளிவாக வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டவரை கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கோம், விட்டுட்டோம். சோத்திரம். அதான் இங்கே சொல்கிறாரு, என் ஜனங்கள் செவி கொடுத்து என் வழியில் நடந்தால் நலமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. சோத்திரம். அது ஆண்டவருக்கு செவி கொடுக்குற ஜனங்கள் இப்போ இல்லை. ஏன்னா உண்மையிலேயே சோத்திரம். இப்போ நமக்குள்ளே பாருங்களேன், இந்த உபதேசத்தை இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் என்ன செய்யலை, வரல. வந்தாலும் இந்த உபதேச நேரங்களில் உள்ளே உட்காந்து கேட்கறதுக்கு மனம் இல்லாமல் பேய் என்ன செய்யுது, அப்படியே வெளியே கொண்டு போயிடுது பாருங்க. இதுலேயே பார்த்துங்களேன், ஆண்டவர் இங்கே ஏன் உலகத்துக்கு போகிறீங்க, இங்கே எடுத்துங்க. சோத்திரம். இதுலேயே நமக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது. யோசிச்சு பாருங்கள். எல்லாராலும் வசனத்துக்கு முன்பாக உட்கார முடியாது, கேட்க முடியாது. சோத்திரம். ஏன்னா வசனம் அது சமுட்டி, அது வல்லமை உள்ளது. அது எங்கே போய் உட்கார்தோ அது சில வேலைகளை செய்யும். அதனால் தேவ ஆவியானவர் இல்லாத எந்த இடத்துலையும் அவர் போய் உட்கார முடியாது. பார்த்தீங்களா? அதனால் அவங்களுக்கு இடம் கொடுக்க முடியாமல், ஆவியானவருக்கு இடம் கொடுக்க முடியாமல், வசனத்துக்கு இடம் கொடுக்க முடியாமல் சோத்திரம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது. சத்துரு ஏற்கனவே நிரப்பினதை இன்னொரு இடத்துல ஆண்டவர் நிரப்ப மாட்டார். சோத்திரம். சாத்தானே என்ன பண்ணுறான், காலியாக இருக்கிற இடத்துக்கு தான் வரான். அப்போ நம்ம ஆண்டவர் மாத்திரம் சாத்தான் இருக்கிற இடத்துக்காக போவார்? யோசிச்சு பாருங்க. சோத்திரம். இதே மாதிரி தான் ஏற்கனவே ஒருத்தர் நிறைஞ்சிருக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் இறங்குறது சிரமம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அது மாதிரி தான் சில ஆத்துமாக்கள் இன்றைக்கும் காணப்படுகிறார்கள். சும்மா பேருக்கு தான் நம்ம பிலீவர் ஊழியம் அப்படிலாம் சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் சில விஷயங்களை பார்க்கும்போது அது சோத்திரம் செட் ஆகலை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. சோத்திரம். ஊழியன்னு சொல்கிறோம், ஆண்டோடைய வார்த்தைக்கு ஓடுறோம்ல, அது என்ன ஊழியம்? அதான் இந்த காலத்தில் உள்ள சாத்தானுடைய ஊழியம். தேவ ஊழியம் கிடையாது. சோத்திரம். தேவ ஊழியம்னா வசனத்துக்கு காத்திருந்து ஊழியம் செய்கிறது தான் ஊழியம். சோத்திரம். இது வசனமே கேட்காத ஒரு ஊழியம், பைபிளை கையில் எடுக்காத ஒரு ஊழியம். இது எந்த பேய் சொல்லி கொடுத்துன்னு தெரியல. சோத்திரம். கையில் ஒரு பைபிள் கிடையாது. சோத்திரம். ஊழியமா? சோத்திரம். இது சாத்தானுடைய ஊழியம். கையில் பைபிள் கிடையாது, ஆறாயிரம் ஒரு மணி நேரம் உட்கார முடியாது. சோத்திரம். ஆண்டவர் வசனத்தை கேட்க முடியாது. சோத்திரம். பார்த்தீங்களா? அது ஒரு பிசாசனுடைய தந்திரம். சில பேரை அவன் கஸ்டடியில் வச்சிருக்கிறான். சோத்திரம். ஆண்டவர் எவ்வளோ வைராக்கியமாக சொல்கிறாரு பாருங்க. ஆசாப்பை கொண்டு சோத்திரம். அந்த வசனங்களை ஆசாப் சோத்திரம் அவள் 81ஆம் சங்கீதத்தை அடைந்திருக்கிறார். அதில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையாக அவர் அதை அறிவிக்கும் போது, என் ஜனங்கள் செவி கொடுத்து எம் வழியில் நடந்தால் நலமாக இருக்குன்ற. சோத்திரம். வாசிக்க பார்க்கலாம். உபாமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் எடுங்க பார்க்கலாம். சோத்திரம். உபாமத்தின் புஸ்தகம் 5:29. சீக்கிரம் படிங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். தூங்குறீங்களாமா? ஒழுங்கா வாசிக்கணும்.
ஸ்தோத்திரம். திக்கக்கூடாது, கண்ணாப்புண்ணான்னு வாசிக்கக்கூடாது, பயபத்திரமா உட்காந்துருக்கணும். ஸ்தோத்திரம். திரும்ப படிங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும், அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும். இதுல பாருங்க என்ன சொல்லியிருக்கு, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் சொல்லியிருக்கு, அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் சொல்லியிருக்கு. ஆனா அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்கிற இந்த இடத்துல இன்னைக்கு அவர்களும் தான் இருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகள் இல்லை. ஸ்தோத்திரம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி, என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து, அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கு என் கற்பனை எல்லாம் என்ன செய்யணுமா, கை கொள்வதற்கு ஏற்ற, கை கொள்ளுகிறதுக்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமா இருக்கும். இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமா இருக்கும்ன்ற சூத்திரம். பாத்தீங்களா, என் வழிகள் நடந்தா நல்லா இருக்கும்னு சொன்னவர் இப்போ அவருக்கு அப்படிப்பட்ட இருதயம் இருந்தால் நலமா இருக்கும் அப்படின்றாரு. ஏன்னா இன்னைக்கு ஒன்று பிள்ளைகள் ஆண்டுடைய சித்தம் செய்கிறாங்க, இல்லைன்னா பெற்றோர்கள் ஆண்டுடைய சித்தம், யாராவது ஒரு டீம் தான் உள்ளே வராங்க, எல்லாரும் வரதில்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாரையும் கொண்டு வர்றாரு, ஃபேமிலிஸ் முழுசாக கொண்டு வர்றாரு. ஆனால் அந்த முழுசாக ஆண்டவரால் இப்போ பார்க்க முடியல, அநேக குடும்பங்களில் முழுசாக அதை பார்க்க முடியல. சோதரி இஸ்ரவேல் பயணங்கள்லே பாருங்களேன், சோதரி 6 லட்சம் புருஷர்கள் என்ன செய்கிறாங்க, வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க. அவங்க பிள்ளைங்க தானே உண்மையாக இருந்தாங்க சில விஷயங்கள்ல. இந்த அழிவெல்லாம் பார்த்தவங்க, இந்த அழிவெல்லாம் கவனித்தவங்க, அவங்க தான் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கவனமாக இருந்திருக்காங்க, கொஞ்சம் கவனமாக இருந்திருக்காங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமாம், கானானின் பயணத்தில் வரிசையாக வரும்போது ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, நம்ம ஆசீர் கூடாரம் வரைக்கும் வந்தோம், வந்து ஸ்தோத்திரம் முடித்தோம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்தோத்திரம் கவனிங்கள். இப்போ அதே மாதிரி தான் அந்த கானான் பயணத்தில் ஜனங்கள் வந்து என்ன செய்கிறாங்க, புருஷர்கள்லாம் யுத்த புருஷர்கள்லாம் இழந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யுத்த புருஷர்களை தேர்ந்தெடுத்து அவங்க பிள்ளைகளை பின் சந்ததியை உருவாக்குகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே அவ்விதமாக 30 வயது உடையவர்களாக உருவாக்குறார். 30 வயது உடையவர்களை உருவாக்கி யுத்த புருஷராக அறிவிக்கிறார். தாவீது காலங்களில் 20 வயது உடையவர்களாக மாற்றுகிறார். பாருங்கள், இப்படி தான் கிரியை செய்தார்கள். சார், அடுத்து நீங்கள் இன்னொரு வசனம் படிங்க, 15:22. 1 சாமுவேல் 15:22. சோதரன், ஆண்டவருக்கு செவி கொடுக்கறது எவ்வளோ முக்கியம் என்பதை நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் மாத்திரம் கொடுக்கக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளையும் கொடுக்க வைக்கணும், நம்முடைய குடும்பத்தாரையும் கொடுக்க வைக்கணும். அதுதான் நம்முடைய திறமை, அதான் தேவ ஆவியானுடைய ஆளுகை. சோத்திரம். படிங்க 15:22. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம், சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நினைப்பதை பார்க்கலும் செவி கொடுத்தலுமே எப்படி இருக்கும், உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த செவி கொடுக்கறது தான் உத்தமம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ செவி கொடுக்கறது தான் முடியலை. யாரும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கறதுக்கு முடியாது. பேய் விட மாட்டான். சிலர் பிசாசு கட்டி வைத்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம் நிறையா பேருக்கு பார்த்தீங்களா இருக்கு. சோத்திர கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய இந்த நேரத்தை ஆண்டவர் கொடுக்காம தூக்கத்துக்கு கொடுக்குறாங்க. சிலர் வீதியில் போய் அலைஞ்சாலும் அலைவாங்க, பரதேசியாக அலைஞ்சாலும் அலைவாங்களே தவிர தேவசமத்தில் உட்கார்றது அவங்களுக்கு அருவருப்பாக இருக்கும். உட்கார முடியாது, பேய் விடவே மாட்டான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் 1 மணி நேரம் உட்காந்துட்டாங்கன்னா ஆண்டவரை ஆட்கொண்டுருவார். அதனால சாத்தா என்ன பண்ண மாட்டான், அதை விடவே மாட்டான். பாருங்க, 1 மணி நேரம் உட்கார விட மாட்டான். ஸ்தோத்திரம். நீ காலைதோறும் 1 மணி நேரம் தேவசமத்துக்கு ஆண்டவர்கிட்ட கொடுங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஆவிக்குரியவங்க இல்லை. ஆவிக்குரியவங்க இருந்திருந்தாங்கன்னா அந்த 1 மணி நேரத்தை கர்த்தர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க உலகத்தை தியானிக்கிறவங்களா மாறிட்டாங்க, உலக சிநேகம் உள்ளவங்களா மாறிட்டாங்க. அதனால இப்போ உலகத்துக்குரியவங்களா இருக்கிறதுனால ஆவிக்குரிய எந்த விஷயமும் அவங்களுக்கு இப்போ என்ன செய்யல, கசப்பா இருக்கு. அவங்களுக்கு எந்த விஷயமும் கசமா இருக்கும், ஆவிக்குரிய விஷயங்கள் கசப்பா இருக்கும். சில கட்டாயத்தின் பேரில் தான் சில பேர் என்ன பண்றோம், காலையில ஜெபம் பண்றோம். சோதரன் இல்லைன்னா இப்போ எத்தனை பேர் தெரியுமா இப்போ போய் படுக்கையில் இருப்பாங்க. சோதரி சில பேர் கட்டாயத்தின் பேரில் தான் ஜெபம். ஸ்தோத்திரம். பாருங்க, எப்போதும் முன்கூட்டியே வந்து உட்காந்து ஆராதிக்கிற ஜனம்லாம் இன்னைக்கு முடிய போகிற நேரத்தில் வருது, 20 நிமிஷம். இதெல்லாம் வந்து பிரதிஷ்டையெல்லாம் உடஞ்சி போச்சு. சாத்தா வந்து நீ தேறிட்ட, நீ ரொம்ப வாழ்ந்துட்ட, நீ ரொம்ப முன்னேறிட்ட, அதனால இப்போ நீ என்ன செய்யணும், 1 மணி நேரம்லாம் நீ போக வேண்டாம், ஆராதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த
ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் பிசாசு சொன்ன மாதிரி இப்போ சில பேருக்கு நூதன வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணிட்டான், இப்போ ஆராதனை எல்லாம் கெடுத்துட்டான். ஆராதனை கிடையாது, ஜெபம் கிடையாது, ஏதோ பேருக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் இருக்கணும், ஏதாவது சொல்றதுல குறை கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிச்சா அதை மற்றவங்களுக்கு சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்றது. அந்த நேரம் அது சாத்தானுடைய ஒரு தந்திரம். பார்த்தீங்களா, நல்லா ஆராதிச்சவங்களெல்லாம் கெடுத்துட்டான் சோத்திரன், நல்லா துதிச்சவங்களை கெடுத்துட்டான், நல்ல வசனம் வாசிச்சவங்களை கெடுத்துட்டான் சோத்திரன். இந்த மாதிரி ஆண்டவருக்கு செவி கொடுக்குற காரியங்களில் இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போயிட்டோம் சோத்திரன். ஒத்துக்கிறது இல்லை, அதனால தான் இன்னும் எழும்பலை. ஒத்துக்கிட்டு இருந்தோம்னா என்னைக்கோ எழும்பி ஆண்டவருக்காக நிற்க முடியும். ஆண்டவர் நமக்கு தேவைகளையும் சந்திச்சிருப்பாரு, நம்ம பலப்படுத்தியிருப்பாரு. அதனால் கொஞ்சத்தில் உண்மை இல்லாதனால இப்போ அநேகத்தில் அதிகாரியாக இருக்கிறதுக்கு பதில் அநேக வேதனைகளுக்கு ஒப்பு கொடுக்குற சூழ்நிலை வந்துருச்சு. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், கொஞ்சத்தில் உண்மைங்கிறது எல்லாம் அப்பப்போ என்னென்ன ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரோ அதை அந்தந்த நேரத்தில் என்ன செஞ்சுக்கணும், பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்திக்க தரலைன்னா ஆண்டவர் அதை விட சில சூழ்நிலைக்கு ஒப்பு கொடுத்துருவார். அதனால் இப்போ நம்ம அதுலேருந்து சீக்கிரம் எழும்பி உள்ளே வர முடியாது, ஆண்டவருக்குள்ளே வர முடியாது. ஒரு அலையிலையா சொல்லலாமே? நல்லா கவனமாக இருங்க சோத்திரம். நல்ல தேவ பிள்ளைகள் ஆவிக்குரியவங்கன்னு நீங்களாம் ஏமாந்து போயிடாதீங்க. என்னைக்கு உங்களை நீங்களே மெச்சிக்கிட்டு இருக்கீங்களோ நீங்கள் வளர முடியாது. ஆமாம், நீங்கள் வளரவே முடியாது சோத்திரம். நான் நல்லா இருக்கேன், ஜெபம் பண்ணுறேன், நீ வளர மாட்டேன். நான் நல்லா இப்போ தான் ஊழியம் பண்ணுறேன், வளரவே மாட்டேன் சோத்திரம். நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் ஆண்டவருக்குள்ள, சுத்தமாக வளரலன்னு அர்த்தம். அவ்வளோதான். பெருமை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் சோத்திரம். இருக்கிற கிருபையெல்லாம் போயிடும் சோத்திரம். எப்போதுமே நமக்கு கிருபை ரைஸ் ஆகணுமே தவிர குறையக்கூடாது. எல்லாரையும் நல்லா கவனிச்சுடுங்க, கிருபை பெருகணுமே தவிர குறையக்கூடாது. குறைஞ்சின்னா வேற ஒருத்தன் உள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அவன் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒன்று தான். குறையக்கூடாது, ஏறிட்டே இருக்கணும். வசனங்கள் ஏறணும், ஜெபங்கள் ஏறணும், ஊழியங்கள் ஏறணும், கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறதுல ஏறணும். என்னைக்கு ஒரு குறைவை நம்ம சந்திக்கிறோமோ அன்னைக்கே நம்ம விழுந்துட்டோங்கிறதுக்கு அடையாளம் அதெல்லாம். ஸ்தோத்திரம். குறையக்கூடாது, குறையக்கூடாது. அது சாத்தானுடைய ஆயுதம். நம்ம குறைச்சி எடப்படுறது பிசாசனுடைய ஆயுதம். நம்ம ஆவி ஆத்தும சரீரம் முழுசும் கர்த்தருக்கு, அதை யாருக்கும் கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. அப்படி நீ அதை கொடுத்துட்டீன்னா உன்னால் ஜெபிக்க முடியாது, ஊழியம் பண்ண முடியாது, கர்த்தருக்குரிய விஷயங்களை எதுவுமே கை கொள்ள முடியாது. சாத்தான் அங்கங்கே உன்னை உடைச்சி உட்கார வச்சிருவான், எழும்பவே முடியாது. சேலஞ்ச் பண்ணுறேன், உனக்குள்ள ஆவியானவர் இருந்தா நீ எழும்பிடுவ. ஆனால் ஆவியானவர் இல்லை என்பதை நீ எழும்பாத வரைக்கும் உன் ஆவியானவர் நடத்தவும் இல்லை, உன் ஆவியானவர் உனக்குள்ள இல்லை. அவர் என்னைக்கோ உன்னை விட்டு வெளியே போயிட்டார். சோதர, உனக்குள்ள இருந்தா பழைய மாதிரி கர்த்தர் ஆராதிக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களோட இருந்தா சோதர, இதுதான் உண்மை. நிறைய பேருட்டு இப்போ இல்லை, எல்லாம் சோர்ந்து போயாச்சு சோதர, சோர்ந்து போயாச்சு. அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அடுத்த ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 5:1. பிரசங்கி 5:1. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க செய்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். ஆமா, அது எப்படி? தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு சகோதரி போனாங்களாம், ஆராதனைக்கு போனாங்களாம். போகும்போது உடனே திடீர்னு ஒரு வீட்டில் ஒருத்தர் மணி கேட்குறாரு, ஒரு வீட்டுக்காரர் கேட்குறாரு, எடே மணி என்னன்னு பாரு, மணியாச்சு, நான் டியூட்டிக்கு போனே, மணியை பாரு அப்படின்னு. உடனே அந்த அம்மா திரும்ப ரோட்டில் பார்த்தாங்களாம், அந்த லேடி நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். ஏங்க 9:50ங்க அப்படின்னா, என்னடி வெளியில் நின்று மணி சொல்கிற அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, இல்லை அந்த அம்மா சொல்லுது, இல்லைங்க நம்ம அம்மா சர்ச்சுக்கு போகிறாங்க, அந்த அம்மா சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்க கரெக்டாக 9:50க்கு தான் போவாங்க அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் அந்த புருஷன் கேட்டானா, அம்மாண்டி நம்ம பாரு, ஒரு மணி பார்க்குறதுக்கு அவங்கள பார்க்குறோமே, அப்போ அவங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எவ்வளோ தேவையாக இருக்கும்
அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த குடும்பம் பேசிட்டே இருந்துட்டு ஒரு நாள் அந்த அம்மா பின்னாடி சர்ச்சுக்கு போயிட்டாங்களாம். அல்லேலியா வராத, நல்ல காரியத்துக்கெல்லாம் அல்லேலியா வராது. ஆமா, நல்ல காரியம் நம்ம செஞ்சாதானே வரும் நமக்கு. ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? ஆமா. இவங்களை பார்த்து நேரத்தை மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு நாள் அவங்க பின்னாடி இவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் சொல்றாங்க, நாங்கள் சர்ச்சுக்கு வந்தது காரணம் இந்த அம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? அவங்க வந்து உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாங்களா? இல்லைங்க, அவங்க ஒவ்வொரு நாளும் கரெக்டாக அந்த டயத்தை ஃபாலோ பண்ணாங்க பாருங்க. எங்களுக்கு இவ்வளோ ஒழுக்கமுள்ள ஒரு, இந்த காலத்துலேயும் இவ்வளோ ஒழுக்கமுள்ள ஒரு நல்ல சகோதரி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் நாங்கள் இவங்களை பார்த்து எங்கள் மணியை நாங்கள் புரிஞ்சுக்குவோம். பல இடங்களுக்கு நாங்கள் போகிறதுக்கு இவங்களை ஒரு முன்மாதிரியாக வச்சோம். இப்படி நம்ம நேரத்துக்கே இவங்களை முன்மாதிரியாக வைக்கிறோமே, அப்போ இவங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினா நமக்கு இன்னும் இவங்களுடைய அந்த அந்தரங்க காரியங்கள், இவங்களுடைய இன்னும் சில விஷயங்களை பின்பற்றினா எப்படி இருக்குன்னு சொல்லி தான் அவங்க பின்னாடி வந்தோம். இங்கே வந்து பார்த்தா நல்ல அருமையான வசனங்கள், அருமையான தேவ ரகசியங்கள், இதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த குடும்பம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போயிட்டாங்க. அதுக்கு மெயின் காரணம் சொல்லுங்க, அதுக்கு மெயின் காரணம் என்ன? ஸ்தோத்திரம். அந்த லேடினால் அதான் தேவாலயத்துக்கு போகும்போது ஒரு நடையை காத்துக்கொள். ஸ்தோத்திரம். அந்த அம்மா அந்த நடையை காத்துக்கிட்டாங்க. பார்த்தீங்களா? அந்த நடையை அவங்க காத்துக்கிட்டதுனால அவங்க பின்னாடி ஒரு குடும்பம் சர்ச்சுக்கு வந்துச்சு. இன்னைக்கு நம்ம நடையை நம்ம காத்துக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு சோத்திரம் 10 மணிக்கு ஆராதனைன்னா 5 மணிக்கு காலேஜை பண்ணா சோத்திரம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறது, 5 மணிக்கே கிளம்பி வந்துடுறது. இன்னொரு நாளைக்கு 5:10க்கு, இன்னொரு நாளைக்கு 5:30க்கு, அப்புறம் இன்னொரு நாளைக்கு அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்கும். சோத்திரம். அப்புறம் இல்லாமல் போயிடும், அப்படியே காண போயிடும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஏம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அதே போயிடுது பாருங்க. ஸ்தோத்திரம். நேற்று கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் ஒரு லைட்டை போட்டு வச்சேன், எமர்ஜென்சி லைட் ஒன்று இருந்து அதை போட்டு வச்சு அந்த கரண்ட் இருக்குன்னு பார்த்துட்டே இருந்தேன். அது இருந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்து நல்லா போட்டவுடனே நல்லா பவராக தான் இருந்தது. ஒரு முழங்கால் போட்டு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். இந்த 3 வேளை ஜெபிக்கணும்ல, நைட்டு ஜெபிக்கிற ஜெபத்துக்காக ஜெபம் பண்ணேன். அதை போட்டு வச்சுக்கிட்டு 1/2 மணி நேரம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்குறேன், அப்படியே இருட்டாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடம், அந்த வெளிச்சம் வந்து அப்படியே மங்கி போயிடுச்சு. பார்த்தீங்களா? அது மாதிரி தான் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மங்கி போயிட்டு இருக்கிறோம். அடுத்த ஒரு வசனம் படிங்களேன். உபாமத்தின் புஸ்தகம் 28:1 படிங்க. ஸ்தோத்திரம், சீக்கிரம் படிங்க. 28:1. 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். செவி கொடுத்தா தானே? செவி கொடுக்கலன்னா? செவி கொடுத்தா உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் மேன்மையாக வைப்பேன்னு சொல்கிறேன். நல்லா பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. நீ செவி கொடுத்து வந்தா நான் உன்னை பூமியில் உள்ள எல்லாரும் பார்க்கிறேன், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன்றேன். ஆண்டோடைய வார்த்தை உண்மைங்க. நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். நான் செவி கொடுக்குறப்பெல்லாம் கர்த்தர் எனக்கு ஒரு வித்தியாசமான லைஃப் தரார். ஆனால் என்னைக்கு நான் கொஞ்சம் அலட்சியப்படுத்துகிறேனோ அன்னைக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குறேன். பார்த்தீங்களா? நான் அதை உணர்றேன். நான் அதை வாழ்க்கையில் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த 42-3 வருஷமாக அதை அப்படியே நான் உணர்ந்துட்டு இருக்கேன். கர்த்தர் எனக்கு அதை நல்லா கொடுக்குறேன். சோத்திரம் நான் பார்க்குறேன். அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, சோத்திரம் நல்லா கவனிக்கணும். ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் வந்து சோத்திரம் அற்பமாக எண்ணிடக்கூடாது. சோத்திரம். இப்போ வந்து இந்த வார்த்தையை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிற வார்த்தை இதெல்லாம். 81ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிற வார்த்தை. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கும் திருச்சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சார் நீங்கள் 10:10 படிங்க. என்னாமம் 10:10 படிங்க. என்னாமத்தின் புஸ்தகம் 10:10. என்னாமத்தின் புஸ்தகம். இது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. படிங்க. உங்கள் 10:10. உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகையின் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகள் ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள்
உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியா இருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். பாருங்கள், கர்த்தர் அந்த ஞாபக குறியாக சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில வைக்கிறார். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை வச்சார். அதை வச்சு தான் தேவன் அவங்களை வழிநடத்த ஞாபக குறியாக இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம், பலி செலுத்துகிற காரியங்கள் எல்லாம் வச்சதுனால தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொஞ்சமாவது நடத்த முடிஞ்சுது. இல்லைன்னா சுத்தமாக காண போயிடுவாங்க. சோத்திரம். நீங்கள் படிங்க, லேவி 23:4 படிங்களேன். லேவி 23:4 சீக்கிரம் படிங்க. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் கர்த்தர் குறித்த நாளில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன. 1ஆம் மாதம் 15ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 விதமான பண்டிகைகள் இருக்கு. அந்த 3 பண்டிகைகளை அவங்க ரொம்ப வித்தியாசமா கொண்டாடுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி தேவன் பலி செலுத்துகிறது, பண்டிகை காலங்களை ஏற்படுத்தி சபை கூடுகிறத ஒரு மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஜனங்கள் அதை வச்சிருந்தார். நியமங்களை அதை ஒரு நியமமா வச்சு அவங்கள பின்பற்ற வச்சார். அதனால அவங்கெல்லாம் கொஞ்சமாவது கர்த்தருக்குள்ள நிலைக்கிறதுக்கு ஏதுவாச்சு. இன்னைக்கு ஆண்டவரே இல்லாம சுத்திட்டு வராங்க. பார்த்தீங்களா? கர்த்தரே கிடையாது, எந்த ஜபத்திலையும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, சும்மா போயிட்டு அலைஞ்சிட்டு வர்றது. சோத்திர ஒரு நாய் மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, ரோட்டில் அலைவாங்களே தவிர கர்த்தருக்காக நிற்கணுங்கிற அந்த எண்ணம்லாம் வரவே வராது. ஆண்டவருக்காக நிற்கணும். யார் என்ன சொன்னாலும் கேட்க முடியும் சில நேரத்தில். ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு மாத்திரம் அடிபணிய முடியாது. ஏன்னா சாத்தான் பாருங்க கட்டி வச்சிருக்கிறான், அவனுடைய லைனில் கட்டி வச்சிருக்கிறான், அநேகரை கட்டி வச்சுட்டான். சோத்திரன். அதனால் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த அளவுக்கு சில காரியங்களை ஏற்படுத்தி அவங்கள அவ்விதமாக வழி நடத்தி வந்த தெய்வம். நீங்கள் இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். சங்கீதம் 81:6 படிங்களேன். சோத்திரன். ஆண்டவர் அந்த ஜனங்களை பேச ஆரம்பிக்கிற வார்த்தைக்கு அது படிங்க பார்க்கலாம். 81 பேசுகிற வார்த்தை, தேவன் பேசுகிற வார்த்தை. அவன் தோலை சுமைக்கு விளக்குவேன். அவன் தோலை சுமைக்கு விளக்கினார். பார்த்தீங்களா? பாருங்க, தோலை சுமைக்கு விளக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு, தேவனை செவி கொடுக்கிறவங்களுக்கு, தேவனுக்கு கீழ்படுறவங்களுக்கு, தேவனுக்கு பயப்படுறவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவங்க தோலை சுமைக்கு விளக்கினேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உனக்கு எத்தனை சுமைகள் அந்த உலகத்திலேருந்து நான் உன்னை விட்டு அகற்றிருக்கேன் தெரியுமா? ஆனால் ஒரு நாளாவது அதை நினச்சி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை நமக்கு. சொல்லுங்க, ஒரு நாளாவது அதை நினச்சி பார்க்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை மக்களுக்கு. அல்லேலூயா. ஆமாம், நேரமே கிடையாது. சோதரன். யாத்ராமம் 1ஆம் அதிகாரம் சோதரம் படிங்க பார்க்கலாம். 11 படிங்க. 1:11 படிங்க. யாத்ராமம் 1:11. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். பாருங்க, விசாரணைக்காரரை வைத்தார்கள். அல்லேலூயா. அந்த சுமையை சுமர வச்சு அவங்கள ஒடுக்குறதற்காக வேலையாட்களை வச்சாங்க. அதுல 6ஆம் வசனம் படிங்க. 6ஆம் வசனம். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லோரும் மரணம் அடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைஞ்சதுனால இப்ப அவங்க சுமைகளுக்கும் வேலைகளுக்கும் அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. எகிப்தோட ஜனங்கள் அதிகம் யார் தான்? இஸ்ரவேல் ஜனங்கள் தானா? எகிப்தில் உள்ள மக்களோட அதிக ஜனங்கள் இஸ்ரவேல் தானா? இஸ்ரவேல் பெருகிட்டாங்களாம். எகிப்தில் பெருக்கம் இல்லை, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெருக்கம் அதிகமாயிடுச்சு. ஜனங்களும் அதிகமாயிட்டாங்க. எகிப்தில் உள்ள மக்கள் கம்மி தான், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அங்கே அதிகமாக இருந்திருக்காங்க. பெரிய நகரத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கல்ல. எகிப்தில் உள்ள அவங்களுக்கு ராமசேஸ்ன்னு சொல்கிறது பெரிய நகரம். அந்த பெரிய நகரத்தில் என்ன செய்கிறாங்க? அவங்க வசிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்த அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பரவி இருந்தாங்களாம் பயங்கரமாக. சோதரன். சரி, அவ்விதமாக அவங்கள வழி நடத்தினா. சங்கீதம் 19 வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 19:8 படிங்க. 19:8 படிங்க. சங்கீதம் 19:8. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆனா சோத்திரன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுது, புரியாதவங்களுக்கு புரியல. சோத்திரன். இப்பயும் அப்படித்தானே, என்னதான் சொன்னாலும் கேட்கறதான் கேட்பாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அலையிறோம். சோத்திரன். பார்த்தீங்களா? என்னதான் வசனங்களை கேட்டாலும் எதையும் நம்ம என்ன செய்யறது இல்லை, அதை கையில் எடுத்துக்கிறது இல்லை. இது எனக்கு தான் அப்படின்னு எடுத்துக்க மாட்டோம்ல. ஆமா, அதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்விதமாக. அதிலே 6ஆம் வசனம் படிங்க.
அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றியோடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கரெக்டா செய்யுது. ஆனா நமக்கு தான் என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்க முடியாது. சோத்திரம். அவர் படைப்புகள், அவர் சிருஷ்டிகள் எல்லாம் கரெக்டா இருக்கு, கரெக்டா இயங்குது. ஆனா நமக்கு தான் அது ஒத்து போகாது. சோத்திரம். நமக்கு தான் எந்த விஷயமே ஒத்து போகாது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பிள்ளையே, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வசனம் படிங்க, யாத்திராகமம் 11:13 படிங்க, 13-14 படிங்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13-14 படிங்க. சீக்கிரம் படிங்க. நீங்க 11ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். யாத்திராகமம் 11. என்னாம படிக்க பார்க்கலாம். என்னாம 10 படிங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிடலாம், படிக்க பார்க்கலாம். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாக தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாக இருக்கும். ஆமா, இது தேவன் இறங்கி வருகிறதை குறிக்கிறது. சோதரம். பார்த்தீங்களா, தேவன் அவங்க மத்தியில இறங்கி வர்றதை குறிக்கிறது. அல்லேலூயா. நீங்க யாத்திராகமம் 13-14 படிங்களேன். யாத்திராகமம் 13-14 படிங்க. சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடைக்கலமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாகவும் இருக்க கடவுது என்று சொல்வாயாக என்றார். சார், அது மாதிரி ஆண்டவர் ஸ்தோத்திரம், அந்த காரியம் ஏதோ ஒரு ஞாபகத்தமா நம்ம என்ன செய்யறாரு, அந்த பண்டிகைகளை அதெல்லாம் வைக்கிறது போல இங்கேயும் ஆண்டவர் சில பொறுப்புகளையும் நமக்கு ஞாபகார்த்தமாக கொடுக்குறாரு. நீங்கள் அதை சங்கீதம் 8:7 படிக்க பார்க்கலாம். 8:7, சங்கீதம் 8:7. ஸ்தோத்திரம். 8ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் படிங்க. சீக்கிரம் படிக்க பார்க்கலாம், டைம் ஆயிட்டு இருக்கு. ஆடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பாத்தீங்களா, எல்லாத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியாச்சு. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய கண்ட்ரோலில் வரும்போது தான் நமக்கு எல்லாம் ஒரு கீழ்ப்படுத்துகிற அந்த அனுபவங்கள் வரும். நீங்கள் யாத்திராகமம் 20:18 படிங்க. யாத்திராகமம் 20:18 சீக்கிரம் படிங்க. ஸ்தோத்திரம். 20:18. ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இறங்கி வந்தால் அப்புறம் அதெல்லாம் இருக்குல்ல. ஸ்தோத்திரம். அதை கண்டார்கள். நீங்கள் சங்கீதம் 81:8 படிக்க பார்க்கலாம். 81:8. என் ஜனமே கேள், என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். சாட்சியிட்டு நான் சொல்றேன். இஸ்ரவேலே நீ செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இதை செவி கொடுக்கிற விஷயத்தை தான் அவர் ஆரம்பத்திலேருந்து நமக்கு சொல்லிகிட்டே இருக்கிறார். பார்த்தீங்களா, சொல்கிறேன். 13ஆம் வசனத்துலையும் படித்தோம். இப்போ 8வது இடத்துலையும் 8ஆம் வசனத்துலையும் அதான் சொல்கிறாரு. இப்போ ஆண்டவருக்கு செவி கொடுக்குற ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்க ஆசைப்படுகிறார். ஆனால் எத்தனை பேருக்கு கர்த்தருடைய பிள்ளை அவருக்கு நம்ம செவி கொடுத்துருக்குறோம் சொல்லுவாங்க. நம்ம லைஃப்பில் முழுசாக நான் ஆண்டவருக்கு செவி கொடுத்துட்டு வரேன், ஆண்டவர் என்னுடைய எல்லா காரியங்களிலும் அவர் இருக்கிறாரு, அவர் தான் என்னை நடத்துகிறாருன்னு உங்களால் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. நம்ம நிறைய வசனம் தியானிச்சிருக்கிறோம். தியானிச்ச வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? கர்த்தருடைய பிள்ளைய ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறதற்கு அவ்வளோ பெரிய கனத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவருடைய வழியில் நம்ம நடந்து வருவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். ஸ்தோத்திரம். அவருக்கு செவி கொடுக்குறோங்கிறது அவருக்கு ஏற்ற வார்த்தை, அவர் விரும்புகிற வார்த்தை. ஆனால் இப்போ நம்ம செவி கொடுத்து அவர் வழியில் நடக்கிறோமா? சொல்லுங்கள், நம்ம செவி கொடுத்து அவர் வழியில் நடக்கிறோமா? அதனால் அவர் வழியில் நடக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்தோத்திர தேவ பிள்ளையாக இந்த கால வேளையில் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரும் ஜெபம் பண்ணோம். அன்புள்ள ஆண்டவரே, மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. சங்கீதம் 81 ஆசாப்பின் சங்கீதத்தை நாங்கள் படித்தோம்.
ஆனாலும் சோத்திரம் தேவன் அதில் முக்கியமாக எனக்கு செவி கொடுத்து என் வழியில் என் ஜனம் நடக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. அதைத்தான் சோத்திரம் இவ்வளோ நேரம் எங்களுக்கு விளக்கி சொல்லிகிட்டு இருந்தீங்க. நாங்கள் உங்களுக்கு செவி கொடுத்து உங்கள் வழியில் நடக்கிற ஆண்டவரை தேவ பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் உங்கள் வழியில் கடந்து வர உதவி செய்யுங்க. இன்னைக்கு முதல் நீங்கள் எல்லாரையும் கர்த்தர் வழி நடத்துங்க ஆண்டவர், உங்கள் வழியில் நடத்துங்க ஆண்டவரே. அதிசயங்களை காண பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ.